சித்தம்போ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தெய்வம் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது, அவருடைய சித்தப்படி நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கும்போது எல்லா தடைகளும் மாறி செழிப்பான பாதையில தெய்வம் வழி நடத்துகிறார். நமக்கென்று ஒரு திட்டத்தை தெய்வம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் புரிந்து கொண்டால் எவ்வளவு நல்லது தெரியுமா? பிரியமானவர்களே, அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்வோம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த திட்டத்தில் என்னை நடத்தும் அப்பா. நீர் காட்டும் வழியில என்னை நடத்தும். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, நீர் காட்டுகிற வழியில நான் நடப்பேன் என்று ஒரு உறுதி எடுப்போம். அவர் காட்டுகிற பாதையிலே நாம் நடப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டும் வழியில் நான் செல்லுவேன். என் தெய்வமே உன் சித்தம்போ. நீ காட்டும் வழியில் நான் செல்லுவேன். என் தெய்வமே உன் சித்தம்போ. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. என் தாயின் வயிற்றிலே அன்று என்னை நீ தெரிந்தீரே. என் தாயின் வயிற்றிலே அன்று என்னை நீ தெரிந்தீரே. உன் பிள்ளையாக மாற்றினீரே. உன்னத ஆவியால் நிரப்பினீரே. உன் பிள்ளையாக மாற்றினீரே. உன்னத ஆவியால் நிரப்பினீரே. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. அதிசயமான தேவா, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. அதிசயமான தேவா, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. உலகத்தை நடத்தும்
ஒளி தீபமே, உன்னதமான என் தெய்வமே, உலகத்தை நடத்தும் ஒளி தீபமே, உன்னதமான என் தெய்வமே, நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. உம்மைத்தான் நேசிக்கின்றேன், நான் உம்மைத்தான் அறிவிப்பேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் அறிவிப்பேன். உம் நெஞ்சிலே சாய்ந்திடுவேன், உம் இதய விருப்பத்தை அறிந்திடுவேன். உம் நெஞ்சிலே சாய்ந்திடுவேன், உம் இதய விருப்பத்தை அறிந்திடுவேன். நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. நீர் காட்டும் வழியில் நான் செல்லுவேன், என் தெய்வமே உம் சித்தம் போல். நீர் காட்டும் வழியில் நான் செல்லுவேன், என் தெய்வமே உம் சித்தம் போல். நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தமிழகத்தில் தேவசகாயம் பிள்ளையினுடைய நினைவு நாள். அந்த புனிதருடைய ஜெபமும் இறை வேண்டலும் அவருடைய வாழ்வு நமக்கு முன்மாதிரியாக இருந்து வழி நடத்துவதாக. இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்று பார்ப்போமா? இன்று மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து நமக்கு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரத்திலே 29 முதல் 39 வரை உள்ள இறை வசனங்கள் இன்று நமக்கு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்திருந்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளை வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால்
அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு இயேசு கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் 2 பகுதிகள் இருக்கிறது. முதல் பகுதி இயேசுவினுடைய வல்லமை வெளிப்படும் விதமாக அவர் நோய்களை குணமாக்குகிறார், பேய்களை ஓட்டுகிறார். இன்னும் ஒருபடி மேலே அந்த பேய்களும் இயேசுவை அறிந்திருக்கிறது. இரண்டாவது பகுதி, இயேசு கடவுள் வல்லமை மிக்க இறைமகன் அதிகாலையில் கருக்களில் எழுந்து தனிமையாக சென்று ஜெபிக்கிறார். இறைவனோடு வேண்டிக் கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 செயல்களும் நமக்கு காட்டுவது, நாம் நடக்கின்ற பொழுது, செயல்படுகின்ற பொழுது, வேலை செய்ய நமக்கு உணவு தேவைப்படுவது போல இயேசு உங்கள் வாழ்விலே இறைவேண்டல் முக்கியம் என்பதை எடுத்துரைக்கிறார். கடவுளாகி அவருக்கே இந்த ஜெபம் முக்கியமாக இருந்தது என்றால் நம்முடைய வாழ்விலே இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று அநேகம் பேருக்கு நம்மில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கின்ற பொழுது கடவுளை நாடுவதில்லை. இன்னொரு புறம் கஷ்டப்படுகிறவர்கள், கடவுள் இருக்கிறாரா, எனக்கு என்ன செய்தார், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று அவர்கள் ஆலயத்திற்கு வருவதில்லை. 2 புறமும் எது நடந்தாலும் மனிதனுடைய எண்ணங்கள் வேறு விதமாக எதிர்மறையாகவே செயல்படக்கூடியது. என் ஆண்டவரோடு பேச வேண்டும், என் ஆண்டவர்கிட்ட நான் பேசணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய இரக்கம் வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. ஆனால் இயேசுவின் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது, கடவுளும் ஆண்டவருமாகிய நானே என் தந்தையிடம் தினமும் ஜெபித்தால் நீ எந்த அளவிற்கு ஜெபிக்கணும். எனவே என் அன்பு மக்களே, உங்கள் ஆலயத்தில் அந்த ஆலயத்தினுடைய மணி ஒலிப்பது வெறும் ஆலய மணி அல்ல, ஆண்டவரின் குரலோசை. ஆண்டவரின் குரலோசை. மணிச்சத்தம் கேட்கின்ற பொழுது நீ வீட்டில் உறங்கலாகாது, எழுந்து ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டாமா? என் அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நீங்கள் பங்கெடுத்து அந்த ஆண்டவருடைய கல்வாரி பலியோடு இணைகின்ற பொழுது உங்களை எந்த தீமையும் நெருங்க முடியாது. நீங்க ஆண்டவருடைய சக்தியோடு வெளியில் வருகின்ற பொழுது உங்களை எந்த தீங்கும் நெருங்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு சளி பிடிக்குதுன்னு வைங்க, காய்ச்சல் வருதுன்னு வைங்க, யாருக்கு வரும்? யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவர்களுக்கு வரும். யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கிறதோ அவர்களுக்கு லேசா கூட வரலாம், இல்லைன்னா வராது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வும் அதுதான். ஆண்டவரோடு இணைந்து இருந்தால் நம்மை எந்த தீமைகளும் தீய சக்திகளும் நெருங்க முடியாது. காரணம், தீய சக்திகள் ஆண்டவர் இயேசுவை அறிந்து இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். தீய சக்தி கடவுளை அறிந்திருக்கிறது. அவருடைய மகனும் மகளும் நீங்களும் நானும் ஆண்டவரை அறிய முற்பட வேண்டும் என்று இயேசு இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் அவரை அறிந்திருந்தால், நீங்கள் அவரிடம் பேசிக்கொண்டு இருந்தால் அவர் உங்களையும் சுகமாக்குவார், உங்களுடைய தீமைகளை விடுதலை கொடுப்பார். அந்த நோயாளிகளும் பேய் பிடித்தவர்களும் இயேசுவிடம் கொண்டு வரப்படுகிறார்கள்.
ராயப்பருடைய வீட்டிலே அவருடைய மாமியார் குணமடைந்த பிறகு மற்ற நோயாளிகளாம் இயேசுவை நாடி வருகிறார்கள். வந்தவர்கள் அங்கே ஆசிரியரை பெற்றுக் கொண்டார்கள். அந்த ஊர்ல நிறைய நோயாளிகள் இருந்திருக்கலாம், ஆனால் வந்தவர்கள் ஆசிரியரை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல ஆண்டவரை நாடுகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. ஒரு சிலர் நினைக்கலாம், நான் தினமும் கோயிலுக்கு போறேன், ஆனா எனக்கு ஒன்றும் பெருசா நடக்கல, பெரிய ஆசீர்வாதங்கள் ஒண்ணுமில்லை. அன்பு மக்களே, உங்களுக்கு இதைவிட மோசமான ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் துன்பங்களை சிறிதாக கொடுத்து உங்களை வழி நடத்தி வருகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் விழ வேண்டும், ஒரு இடத்துல நீங்க விழணும் என்பது நியதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். நடந்து செல்கின்ற பொழுது ஒரு கல்லில் எத்தி கீழே விழுகிறோம், சுத்தி பார்க்கிறோம், யாரும் பார்க்கல, மண்ணை தொடச்சிட்டு ஓடி போயிடுவோம். ஒரு 2 படிக்கட்டிலேருந்து கீழே விழுகிறோம், ஏதாவது கால் கையில் அடிபடுது, மருத்துவமனைக்கு சென்று சிறிய சிகிச்சை. ஒரு பஸ்ஸில் விழுந்துட்டோம், அங்கே பெரிய எலும்பு முறிவு, செலவு அதிகம், உபத்திரம் அதிகம். ஒருத்தர் பில்டிங் மேலேருந்து கீழே விழுகிறார், உயிருக்கே ஆபத்து. இதுதான் ஆண்டவரை தேடுவோருக்கும் தேடாதவருக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவரை தேடும் பிள்ளைகள் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் வரவேண்டிய ஆபத்து சிறிதாக போய்விடும். ஒரு சிலர் நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க வீட்டில் வரக்கூடிய துன்பங்கள் வரும், ஆனா அப்படி மாறிடும். ஒரு சின்ன சண்டை வரும், அப்படியே மாறிடும். அப்படின்னா உங்களுக்கு வரவேண்டிய வேறு ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து ஆண்டவர் உங்களை காத்து வருகிறார் என் அன்பு மக்களே. ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்பில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Amen. Praise the Lord. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த நாளிலே எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக வெற்றியை காண்பீர்கள். பிரியமானவர்களே, எசேயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் ஏராளம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் அனுபவங்கள், துயரத்தின் அனுபவங்கள், வேதனையின் அனுபவங்கள் ஏராளமாய் சூழ்ந்து கொள்கிறது. நான் என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன், என்ன ஆகும் என்று கவலைகளோடும் கண்ணீரோடும் இருப்பவர்கள் ஏராளம். ஒருவேளை இந்த நேரத்தில் கண்ணீரின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்களா? உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? வியாதியின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்களா? என்று இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நான் உன் முகத்திலிருந்து எல்லா கண்ணீரையும் துடைத்து விடுவேன். எசேயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இன்னைக்கு உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், உங்க வேதனையெல்லாம் மாறும். நிச்சயமாய் சொல்கிறேன், அழுது கொண்டிருக்கிற அன்பு மகளே, அன்பு மகனே, இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நயின் என்ற நகரத்திலே வேதனையோடு கூட ஒரு தாய் தன் மகனுடைய இழப்பினால் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். இயேசு அந்த தாயை பார்த்து சொன்னார், அம்மா அழாதீர், அழாதம்மா. ஏன் நீ அழுகிற இந்த கண்ணீருக்கு உனக்கு பதில் உண்டு. பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, இழப்பை மாற்றி அந்த இளைஞனை உயிரோடு எழுப்பின தேவன் இன்று உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை தயவாய் நீர் கண் நோக்கி பாரும், தயவாய் கண் நோக்கி பாரும்.
எப்படியாவது இன்று இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவர்கள் கண்ணீருக்கு காரணமான எல்லா பிரச்சனைகள், குறிப்பாக குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற எல்லா உறவு முறிதல்கள், பிரச்சனைகள் மாறுவதாக. மன சஞ்சலத்தோடு பரிதவிப்போடு கலங்கி தவிக்கிற இவர்களுக்கு விடுதலையின் பாதைகள் திறப்பதாக நீர் இவர்களை தொடுமப்பா. ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறந்தருளும். எல்லா கண்ணீரிலிருந்தும் விடுதலை அளித்து இவர்களுக்கு ஆனந்தத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு துடைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 25:8 ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். God bless you. மரியே வாழ்க.